பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ஆட்சிக்கு ஆளுநர் மூலமா ஆபத்தா? ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு பிரிவு 167 பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதிர்கட்சிகளுடைய கடுமையான நெருக்கடினால விஜய் ஆட்சிக்கு இப்போ பேராபத்து வந்திருக்குது. இப்படியா பல கேள்விகள் இங்க நம்ம அரசியல் தளத்துல முன்வைக்கப்படுது. உண்மையிலேயே விஜய் ஆட்சி கவிழ்க்கப்படுமா இல்ல காப்பாற்றப்படுமா அப்படின்றதான் முழுசா பார்க்க போறோம். வாங்க. தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து தொடர்ச்சியா ஒரே ஒரு குற்றச்சாட்டம் இங்க முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை பேரம். இந்த குதிரை பேரம் அப்படின்றது ஒரு கட்சி எம்எல்ஏக்களை தாம் பக்கம் இழுக்கிறது தான் இது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒவ்வொரு கட்சி சார்பா பல பேர்கள் வைக்கிறாங்க. குதிரை பேரம், ஒட்டக பேரம், பாம்பு பேரம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கிண்டலுக்காக பல பேர்களை வச்சுட்டு வராங்க. இருந்தாலும் இந்த குதிரை பேரம் அப்படின்றதுல யாரு ஃபர்ஸ்ட் ஈடுபட்டா, யாரு இந்த கேள்வியை முன்வைத்தா, யாரு முதல் குற்றச்சாட்டை வைத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் அவர்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி எனக்கு பெரும்பான்மை இருக்கு, 108 இடங்களை நான் பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகள் எங்க கூட சில பேர் என்ன பண்றாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, என் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆளுநர் கிட்ட நடையா நடந்தார். ஆனா ஆளுநர் போக்கு காமிச்சுட்டே இருந்தார். எனக்கு டாக்குமெண்ட் தான் வேணும், எனக்கு எண்ணிக்கை வேண்டாம், எனக்கு கன்ஃபர்மேஷன் தான் வேணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய வைத்தார். எப்படியாச்சாவது ஆட்சியை பிடிச்சிடணும்ப்பா, ஆட்சியில அமைஞ்சிடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்களும் எந்த எம்எல்ஏக்குன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க கூப்பிடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு. அப்போ முதலா டிடிவி தினகரன் தரப்புல இருந்து நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ காமராஜர் அவர்கள் என்ன பண்ணாரு, கடிதத்தை கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. ஆனா வெளியில டிடிவி தினகரன் ஒரு பரபரப்பை கிளப்புறாரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய எம்எல்ஏவே குதிரை பேரம் நடத்தி இருக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க, விஜய் அவர்கள் கொடுத்ததுல அவருக்கு சைனே கிடையாது, அது போலியா என்ன பண்ணிருக்காங்க, ஏஐ மூலியமா தயாரிச்சிருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு குண்டுகளை போட்டாரு. ஆனா அப்படி வைக்கும்போது அவர் முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை பேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் அதிமுகவில இருந்து எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து விலகுறாங்க. எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து விலகுறதா இங்க ஒரு பெரிய பூதாகரமா கிளம்புது, ஒரு சந்தேகத்தை எழுப்புது. எந்த காரணத்துக்காக ஒரு கரண்ட் எம்எல்ஏக்கள் ஆளும் தரப்பினருக்கு போறாங்க, சோ அப்ப இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சிகள் இருக்கு, ஏதோ ஒரு மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பினருக்கு பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அது மாத்திரம் இல்லாம பொதுவெளியில மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து நீங்க வாங்க, அந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க, நானே ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. அப்படி பார்த்தா வைகோ அவர்களும் விஜய் அவர்களும் உரையாடந்த வச்சு பார்த்தா இங்க குதிரை பேரம் நடந்திருக்கிறதுக்கான உண்மை சம்பவம் நடந்திருக்கு, விஜய் அவர்களே இதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வைகோ தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் பல்ட்டி அடிக்கிறாரு வைகோ அவர்கள். அதுக்கப்புறம் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, குதிரை பேரம் சொல்றீங்களே, திமுக தரப்பு எங்க எம்எல்ஏக்களை விடாம அவங்க பக்கம் அழைச்சுக்கிட்டாங்களே, அதுக்கு பேர் என்ன, குதிரை பேரம் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஐயா வைகோ அவர்களே, அது குதிரை பேரம் கிடையாது. ஏன்னா கூட்டணியில நீங்க அங்கம் வகிக்கும் பொழுது ஒப்புக்கொண்ட பிறகுதான் அந்த 2 எம்எல்ஏக்களும் நீங்க உங்களுடைய உடன்பட்டு, அதாவது டாக்குமெண்ட் போடுவாங்க. இப்போ ஒரு கூட்டணிக்கும் இன்னொரு கட்சி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா சில பல உடன்பாடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்திடுவாங்க. அப்படி உடன்பட்டு தான் கையெழுத்திட்டு வந்திருக்காரு. இப்போ இங்க குதிரை பேரம் நடந்தது, ஒட்டக பேரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்ல எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, கேள்விகளை முன்வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது, ஒரு பக்கம் திமுக என்ன பண்றாங்கன்னா ஆளுநரை சந்திச்சு இங்க குதிரை பேரம் நடக்குது, அதே மாதிரி ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத 2 பேர் என்ன பண்றாங்க, அமைச்சரவையில் இடம் பெறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுகவும் பாஜகவும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆளுநர் கிட்ட அலிகேஷன்ஸ் அதிகமா போயிட்டே இருக்கு. ஆளுநரும் சில மன வருத்தங்களோடு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி அவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா ஆளுநருக்கும் இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனால ஆளுநர்கள் இப்போ அதிரடியான ஒரு உத்தரவுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அரசியலமைப்பு 167 பயன்படுத்துறதுக்கான அதிகாரம் ஆளுநர் அவர்களுக்கு இருக்குது.
இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அது என்ன அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 167 ஆளுநருக்குன்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்களுக்குன்னு கொடுக்கப்படுகிற அதிகாரம். அதாவது ஒரு மாநிலத்துல அரசு சார்ந்த நிர்வாகத்திலையும் அமைச்சரவையிலையும் என்ன நடக்குது அப்படின்னு விளக்கங்களை கேட்டு பெறுகிற அதிகாரம் ஆளுநர் அவர்களுக்கு இருக்குது. அதுதான் இந்த அரசியலமைப்பு பிரிவு 167. சோ இந்த பிரிவை அவர் வைத்துக்கொண்டு அந்த பவரை தமிழ்நாடு அரசு கிட்ட செலுத்தி என்னதான் நடக்குது, இங்க ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்க, குதிரை பேரம் நடந்தது சொல்றாங்க. அப்படி அரசு நிர்வாகத்தில் என்ன நடந்தது, அமைச்சரவையில் என்ன நடந்தது, என்னதான் உங்க ஆட்சியில் நடக்குது, எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த 167 பிரிவு சொல்லுது அப்படின்றதுல ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியலமைப்பு 167 பயன்படுத்துறதுக்கான ஆளுநர் ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்க அலிகேஷன்ஸ், அது குற்றச்சாட்டுகளாம் வாங்கி வைத்துக் கொண்ட ஆளுநர் அவர்கள் உடனே டெல்லிக்கு பயணம் பண்றாரு. அங்க மத்திய உள்துறை அமைச்சகத்துல போயிட்டு எல்லா வழக்கறிஞர்களும் கூட ஆலோசனை ஈடுபட்டார் அப்படின்னு பேசப்படுது. டெல்லியில இருந்து வந்த உடனேயே இதற்கான ப்ராசஸ்கள் நடக்கும் அப்படின்னு பேசப்படுது. ஒருவேளை ஆளுநர் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த ஆர்டர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனக்கு விளக்கம் வேணும், எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த விளக்கம் விஜய் தரப்புல இருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க, ஆளுநர் அவர்கள் இங்க வந்து என்ன பண்றாரு, அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு, அதனால ஆட்சி கவிழ்ந்துருமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஆளுநர் அவர்கள் இது விளக்கத்தை கேட்க தான் முடியும். சோ இப்படி விளக்கங்களை கேட்டுட்டு இந்த விளக்கங்களுக்கும் வந்த குற்றச்சாட்டுகளுக்கும் முரண்பாடா இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஆட்சியை கவிழ்க்கிறான விஷயம் கிடையாது அப்படின்றத ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியும். இப்படி இந்த சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது காங்கிரஸ் தரப்புல இருந்து, அதாவது எந்த இடத்துல பாஜக வந்து எதிர்த்தாங்களோ காங்கிரஸ், இன்னைக்கு அதே காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு துணை போறாங்களா? அதாவது ஆளுநர் கிட்ட நாங்க எதுக்கு மோதல் போக்குல போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. துணைவேந்தர்கள் விவகாரத்துல இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிற குழுல 3 பேர் தான் இடம் பெறுவாங்க. ஆனா இப்போ 2 பேர்கள் எக்ஸ்ட்ரா போட்டு 5 பேர் குழுவை தேடணும். ஏற்கனவே திமுக ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் முதல்வர் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு உத்தரவு பிறப்பிச்சுட்டு வந்தாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது இங்க திரும்பவும் அந்த துணைவேந்தர்கள் தேர்தல் குழுவுல 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த குழுவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இங்க கேள்வியா இருக்குது. இந்த கேள்வியில காங்கிரஸும் உடன்படுறாங்க அப்படின்னா, எந்த ஆளுநரை பாஜகவை எதிர்த்தாங்களோ அதே ஆளுநரை பாஜகவை இன்னைக்கு காங்கிரஸ் அனுசரிச்சுட்டு போறாங்களா? அப்போ உங்களுடைய பதவி ஆசைக்காக நீங்க இணக்கமா போயிருவீங்களா? கொள்கை எதிரியில கூட அரசியல் எதிரி கூட இணக்கமா போயிருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம இங்க முன்வைக்கப்படுது. சோ ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா ஆளுநர் அவர்கள் கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுன வாய்ப்புகள் இருக்கு. ஆளுநருக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற அரசியலமைப்பு பிரிவு 167 ஆளுநர் பயன்படுத்துவார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அப்படி அந்த அரசியலமைப்பு பிரிவு 167 பயன்படுத்தும் பட்சத்தில் விளக்கம் கேட்பார். அந்த விளக்கத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். ஒருவேளை கொடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையில ஆளுநர் அவர்கள் இறங்குவார் அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு செக்மேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த ஆட்சியில குதிரை பேரம் நடந்தது அப்படின்ற ஒரு விவகாரத்தை முன் வச்சதுனால, ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. சோ தனித்தனியா தான் போயிருக்காங்களே கண்டி, நோக்கம் ஒண்ணுதான், குதிரை பேரம் நடந்திருக்குது, இது எங்களுக்கு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட போய் என்ன பண்றாங்க, விசாரணை கொடுத்திருக்காங்க. இதுல ஆளுநர் எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்து ஆட்சியை வந்து தக்க வைத்துக் கொள்வார் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.